வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான எழுச்சியான கட்சியாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மறைந்திருந்தாலும் 38 ஆண்டுகள் முடிந்திருந்தாலும் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான எழுச்சியாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பொன்மலர் செம்மலாக, இதய தெய்வமாக, எழுச்சி நாயகராக, இரத்தத்தின் இரத்தமான நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஒவ்வொரு மாநிலத்திலுமே நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முதன்மை கட்சியாக முன்னுதாரணமாக வழிமொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய இன்றைக்கும் மற்ற தலைவர்களுமே நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக சொல்லி கொண்டிருக்கும் ஒரே மிகப்பெரிய தலைவர். அவர் உருவாக்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும், மக்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய பாதுகாப்பு என்பது முக்கியத்துவம் கொடுத்த ஒரே கட்சி நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, ஒவ்வொரு கிராம ரீதியாக ஒரு எழுச்சியாக சாதாரணமாக வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பதிவுகளுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரப்பட வேண்டும் என்பதற்குரிய பதிவுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு போராட்டங்களுமே மிகப்பெரிய மாறுதல் வேண்டும், ஒரு வனவாசத்தை அனுபவித்த 5 ஆண்டுகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்குரிய எழுச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே மாற்றுவோம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைப்போம் என்பதை மக்களின் எளிய மகளாக இங்கு பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.